துப்பறியும் சாம்பு. கொலை கொள்ளை எதுவா இருந்தாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுவோம். அக்கா, அத்திம்பேர். யாரு? வைத்தியா? வாடா, வா வா. நல்லா இருக்கியா? ஆட்ல எல்லாம் சௌக்கியமா இருக்காளா? அப்பா எப்படிடா இருக்கா? அந்த கழுத்துக்கு என்ன? யார் வந்திருக்கா பாருங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அப்படி ஒண்ணும் மனுஷாளுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல கஷ்டகாலம் எல்லாம் வந்துடாது. ஆமா வந்துடுதே. அத்திம்பேரே, உங்க பேனாவும் வாட்சும் மாதிரி எனக்கும் ஒரு பேனாவும் வாட்சும் வாங்கி கொடுங்களேன். ஏன் அப்படியே டைம் பார்த்துட்டு பெரிய கதை எழுத போற நீ? சும்மாறா. ஏன் நான் குழந்தைய வச்சுட்டே இருக்கேன். என்ன கேட்டுடுத்தோ? ஒரு பேனாவும் வாட்சும் கேட்டது வாங்கி கொடுக்க கூடாதா? அது அவாத்துல கேக்குறதானே. அத்திம்பேராச்சேன்னு கேட்டிருப்பா. சும்மாறி நீ. ஏடா நேத்து என் வெத்தலை போட்டியோட நீ தானே விளையாடி இருந்த. எங்கடா அது? ஏன் எப்ப பார்த்தாலும் அவன் மேல பழிய போட்டுட்டே இருக்கேன். உனக்கு அவனை பத்தி தெரியாதுடி. வாய தர்றா. ஏன் ஏன்? ஸ்ரீகிருஷ்ண வாயில உலகம் தெரியுதான்னு பாக்குறேன். படவா அவனுக்கு நாக்கு செவந்திருக்குடி. அவன் வெத்தலை போட்டுருப்பான். இந்த படவா வெத்தலை பொட்டியே முழுகி இருப்பான். டேய் இந்த பார் சொல்லிவிட்டேன் கேட்டுக்கோ. நீ இருக்கிறது துப்பறியும் சாம்பு ஆத்துல. ஏதாவது தப்பு தட்டா பண்ண பெல்ட்டாலே வார் வாரிடுவேன். ஆமா ஜாகிரதை. அந்த கண்டிப்பு இருக்கணும் அவன்கிட்ட. உங்க ஆத்துல கெடுத்து தொலைச்சிருக்காங்க. எங்க மாமா நன்னா தான். இல்ல நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஒரு பொருளை பார்த்தா ஆசைப்படக்கூடாது இந்த மாதிரி. அப்படி எல்லாம் எந்த பொருளையும் எடுக்க மாட்டானே. என்ன என் பெல்ட்ட காணுடி. ஏண்டி இவன் எங்க இருந்து வந்தா? அத்திம்பேர் சௌக்கியமா? 2 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நல்லா சௌக்கியமா தான் இருந்தேன் நானு. ஏண்டி இவன் அடிக்கிறதுக்கு கம்பு வாங்கி தானே இவன் அப்பா போண்டியானதே. எங்க அப்பா இருக்கே அதான் அந்த கழம் போக்கிரித்தனமா பேசிட்டு சீப்பா எங்க அத்திம்பேர் அதுக்கே போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது மட்டும் இங்க வந்ததுன்னா கல்லாலே அடிப்பேன். நல்ல ஃபேமிலி. நானா யாருக்கு ஃபோன் பண்றேன்? இன்ஸ்பெக்டர் கோபாலனுக்கு. எதுக்கு? எனக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் தேவை. சத்த சும்மா இருங்க. வைங்க போன். இவன் ஆத்துக்கு வந்தாலே நீங்க கரிச்சு கொட்ட ஆரம்பிச்சுடுறே. பாவம் குழந்தை. வைத்தி கண்ணா நீ சாப்பிடாம வந்திருப்ப. வத்த குழம்பு பருப்பு தொகையிலும் பண்ணி வச்சிருக்கேன். நீ சாப்பிடுறா கண்ணா? ஏன் சாப்பிட்டா தெம்பா கல்லால் அடிக்கிறதுக்கா? அரிசியில கல் இல்லாம பாத்துக்கிட்டு எடுத்து அடிச்சிட போறது. சாம்பு சார் இருக்காரா? யாரோ அவரை பார்க்க வந்திருக்கா போல இருக்கு. நீ சாப்பிட வாடா கண்ணா. அம்மா மாவுடு குடுத்தம்ச்சாளா? வாங்க வாங்க. மாவுடு இல்ல அது வாங்க. நமஸ்காரம். வாங்க வாங்க. என்ன பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. தெரியாது. என் பேர் சோமசுந்தரம். பம்பாய் டெல்லியில சின்ன பசங்களுக்கு கூட என் பேர் நன்னா தெரியும். ஏன் ஏதாவது பம்பர கடை வச்சிருக்கா? இல்ல என்ன விஷயமா மெட்ராஸ்க்கு வந்திருக்கேன்? நான் ஒரு ரகசியமான காரியத்தை முடிக்க வந்திருக்கேன். ரகசியமான விஷயம்னா உட்காந்து தான் பேசணும். வாங்க வாங்க. இத பாருங்க. வந்த இடத்துல உங்களை பத்தி கேள்விப்பட்டேன். நீங்க எல்லாருக்கும் உதவி செய்யறவர். படு ஜீனியஸ் சொன்னாங்க. அது அப்படிதான் பேசிக்கிறாவ. அது மட்டுமல்ல, முக்கியமா நான் வந்த விஷயத்த உங்ககிட்ட மாத்திரம் சொல்லணும்னு மேலிடத்துல இருந்து உத்தரவு. பகவானே சொல்லிட்டாரா? அரசாங்கத்தில இருந்து உத்தரவு வந்திருக்குன்னு சொன்னேன். என்ன விஷயம் அது? ஒண்ணு இல்ல, நாளைக்கு ஒரு நாள் நான் பட்டணத்திலேயே தங்க போறேன். நாளைக்கு பூரா நீங்க தான் எனக்கு காவல். அது பண்ணிடலாம். இந்தியாவில் இருக்கிற சில பேங்குங்க பெரிய பணக்காரங்களை பத்தி அந்தரங்கமான தகவல் சேகரிக்க வந்திருக்கேன். இந்த பேங்க்னு தான் ஞாபகத்துக்கு வருது. அவங்களுக்கு கூட இந்த ஊரை விட்டு போன பிறந்தான் நான் எதுக்காக வந்திருக்கிறேங்கிற விஷயமே தெரியணும். முன்னாடியே தெரிஞ்சா ஜரூர் ஆயிடுவாங்க. கணக்கை எல்லாம் ஒழுங்கா காமிக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு தெரியாத விஷயமா சார்? நேக்கு என்னத்தை தெரியும்? நேக்கெல்லாம் தெரியுமே. நீங்க சொல்லுங்க சொல்லுங்க.
வேற ஒண்ணும் இல்ல. ஒரே ஒரு அஜாக்கிரதையான காரியத்தை பண்ணிட்டு வந்து நான் நினைக்கிறேன். என்ன வித்தவுட்ல வந்துட்டேளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னுடைய முக்கியமான டைரி நான் ஒண்ணு தொலைச்சிட்டேன். அது எடுத்தது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்கிட்டேந்து நான் இருக்கிற வரைக்கும் நீங்க தான் சார் என்ன காப்பாத்தணும். நீங்க என்ன சொல்ற? இந்த மாதிரி மேட்டர் நீங்க போலீஸ் கிட்ட சொல்லாமே. போலீஸா? போலீஸுக்கு தெரிஞ்சா விஷயம் வெளியுலகத்துக்கு பூரா தெரிஞ்சிரும். நீங்க என்ன செய்யணும்னா, நான் இருக்கிற வரைக்கும் நீங்க அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கணும். நீங்க இருக்கீங்க என்னதும் அவன் பயந்து போய் வாழை சுருட்டிக்குவான். நானும் வந்த வேலையை முடிச்சுக்கிட்டு டெல்லிக்கு போயிடுவேன். எப்படி? இது ஒன்னும் பெரிய மேட்டர் இல்ல. இது ஒரு சில்ற மேட்டர். இது நீங்க செய்ய போற உதவிக்கு 1000 ரூபாய்க்கு செக் தர போறேன். பேஷ் பேஷ் பேஷ். அப்புறம் அந்த கேடி பைய பேரை சொல்லவே இல்லையே. அவன் பேரு சைதாப்பேட்டை ரத்னம். இந்த டெல்லி சோமசுந்தரம் மாதிரி. ஆமா, ஒரு பேச்சுக்கு சொன்னது. இது இந்த கேஸ்ல உங்களை என்ன யோசனை பண்றீங்க? ஒன்னும் பெரிய ஆபத்து ஒண்ணும் இல்ல. நான் எடுத்துக்கிறேன். செக் ரெடியா இருக்கு, கவலைப்படாதீங்க. பேனா இல்ல? பேனா. பேனா. இந்தாங்கோ செக்கு. எது விட்டலா? இது ஒன்னும் நன்றி உள்ள செக் இல்லையாதே. நன்றி உள்ள செக்குன்னா பேங்க்ல போட்ட உடனே நம்மகிட்டே திருப்பி வந்துடாதே. அடப்பாங்க சார். சாம சார், உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் வரட்டுமா? ரொம்ப ரகசியமான விஷயம் இது, சத்தம் பண்ணாம போங்க. ஒரு 4 நேரம் தான் கூட அத்திமேரே. 4 நாள் என்கிட்ட கிடையாது. எதுக்குடா காசு உனக்கு? இப்போ சினிமா பார்க்கணும். ரொம்ப நாள் ஆச்சு சினிமா பார்த்து. நானும் ரொம்ப நாள் முன்னாடி சினிமா பார்த்தது. அதுக்காக இப்ப காசு கொடுத்துட்டு போல. அதெல்லாம் உனக்கு கிடையாது. போ போ போ. புழாத. இப்பதானே ஒருத்தர் வந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டு போனாரே. தற்கொலை மாதிரி பேசாத. காசு கிடையாது கிடையாது. போ. சாம்பு பாம்பு வேம்பு திவிம்பு வழுங்கா மாட்டேன் கழுகு மூக்கு. உன்னோட 1000 ரூபாய் செல்லாத போ. படவா, இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசினா என்ன ஆகும் தெரியுமா? என்னடா பண்ணுவேன்? உன்னை அரைக்கல்லாலி அடிக்க. ஏன்னா அப்படி கத்திண்டே இருக்கே? என்னடி இவன் கல்லு சைஸ் எல்லாம் சொல்லி அடிக்கிறேன்றானே. ஏய், அத்திமேர் அப்படி எல்லாம் பேசலாமா? அப்ப 2 பேரையும் அடிப்பேன் செங்கலால. ஏய், நீ எனக்கு மாமா புள்ளடா. அப்ப நீ பா, அவனை மட்டும் அடிக்கிற. ஏண்டா போனா போறது உனக்கு சிபாரிசு பண்ணா அவளே அடிக்கிறேன்னு சொல்றியா? போடா இங்க இருந்து. திரும்பி வா சொல்றேன். ஹலோ, நான் சாம்பு பேசுறேன். இன்ஸ்பெக்டர் கோபாலன் இருக்காரா? நமஸ்காரம் சார். இல்லையே, நான் சப் இன்ஸ்பெக்டர் அழகசிங்கம் பேசுறேன். ஓஹோ, நீங்களா சௌக்கியமா இருக்கலா? ஏதோ உங்க புண்ணியத்துல சௌக்கியமா இருக்கேன் சார். எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். அதே இந்த உங்களுக்கு இந்த சைதாபேட் தெரியுமா? சைதாபேட் ரத்னத்தை தெரியுமா? தெரியுமாவா? அவன் வெளியில வந்து 1 மாசம் தானே ஆச்சு. 3 வருஷமா வேலூர் ஜெயில இருந்தவனாச்சு அவன். ஓ, இப்ப அவன் எங்க இருப்பான்னு சொல்ல முடியுமா? விசாரிச்சு நாளைக்கு மார்னிங்குள்ள நிச்சயமா உங்களுக்கு சொல்றேன் சார். அது போதும். தேங்க்யூ. அதான் என்னது, இங்க தானே வச்சேன். அது இங்க பேனா காணாம போயிடுத்தே. நேத்து யார் வந்தா இங்க? இந்த டெல்லி சோமசுந்தரம் வந்தாரு போயிட்டார். அப்புறம் யார்? இந்த வேம்புவோட மாமா புள்ள இந்த படவா வைத்தி தான் வந்தான். அவன் தான் என்னடா சண்டை போட்டான். அவன் தான் எடுத்துருக்கணும். அவனுக்கு இதே பழக்கமாச்சே. அவனை ஈஸ்வரா ஈஸ்வரா, ஏன் இப்படி லோ லோன் கத்துறே? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சுட்டா? எனக்கு ஒண்ணும் பைத்தியம் இல்ல. என் பரம்பரையில யாருக்கும் பைத்தியம் இல்ல. உங்க பரம்பரையில தான் ஒரு நல்ல பொருளை பார்த்தா எடுக்கிற பைத்தியம். திருட்டு குடும்பம். அடியே, உங்க மாமா புள்ள இருக்கானே அந்த படவா வைத்தி நேத்து என் பேனாவை லவட்டின் போயிருக்காண்டி. இத பாருங்க, அனாவசியமா என் மாமா புள்ள மேல பழி போடாதீங்க. அப்புறம் உங்க நாக்கு அழுகி போயிடும். ஆமா, உன் சமையல சாப்பிட்டன்னைக்கே நாக்கு அழுகி போயிடுத்து. இப்ப ஏதோ உள்நாக்கு வச்சுதான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்க. சும்மா பெரிய பரம்பரை பத்தி பேச வந்துட்டாவா? எங்க பரம்பரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எங்க சின்ன தாத்தா இருக்காரு, டுபாங்கூர் சமஸ்தானத்துல திவானா இருந்தவரா. கேள்விப்பட்டேன். அவர் திவானா இருந்த போது அந்த சமஸ்தானமே திவாலாச்சான். இத பாருங்க, நீங்க அனாவசியமா பேசுறே. எங்க அப்பா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? பாத்துருக்கேன். என்ன பார்த்தா உன்ன பார்த்தா மாதிரி இருப்பாரு. ஒன்றரை கண்ணே. ஈஸ்வரா எங்க அம்மா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தலையத்தாவெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நான் உங்க பரம்பரை பத்தி பேசுவேன். என்ன சொல்வே நீ? பேசாதீங்க. வர உங்களுக்கு திருட்டு குடும்பம். நமஸ்காரம் சாம்பு சார். வாங்க. சப் இன்ஸ்பெக்டர் அழகசிங்கம். வாங்க, அப்படி உட்காருங்க. நேக்கு ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்ட்டு. என்ன சார் அழகசிங்கம்னு பேரை வச்சுட்டு இருக்க? ஒவ்வொரு தடவை கூப்பிடுச்சே ரொம்ப பெருசா இருக்க. கொஞ்சம் ஷார்டன் பண்ணிக்கங்களேன். ஏ சிங்கன்னு வச்சுக்கீங்களேன். அப்படின்னு அசிங்கம்னு ஆயிடுது. வேணாம், இப்படியே இருக்குது. அசிங்கம் என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, நம்ம சைதாப்பேட்டை ரத்னத்தை பத்தி கேட்டீங்கல்ல, இந்தாங்க அவன் போட்டோ. எங்க ஃபைல்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அவன் காலையில இருந்து கடத்தல நின்னுட்டு இருக்கான். ஏன் கடையெல்லாம் திறக்கலையாமா? இல்ல, இது என்ன எதுக்கு சொன்னேன்? இந்த போட்டோ நல்லா தான் இருக்கு. ஆனா இன்னும் 2-3 போஸ் எடுத்திருந்தெல்லாம் எனக்கு கொஞ்சம் சௌகரியமா இருந்திருக்கும்.
ஒண்ணு பண்ணுங்களேன். சொல்லுங்க. அவன் இன்னும் கடத்தெருவிலே தானே இருக்கா? ஆமா. சட்டுன்னு ஓடி போய் 2 போட்டோ எடுத்துன்னு வந்துருங்களேன். அப்போ விளையாடிட்டே இருப்பீங்க. ஆமா இல்ல, அதே அதே இந்த இன்ஸ்பெக்டர் கோபால் வரலையா? கோபால் நேத்துல இருந்து ரொம்ப பிஸியா இருக்காரு. அப்ப இது வரைக்கும் சும்மா தான் இருந்தாரா? விளையாடாதீங்க சார். இல்ல கேட்டேன் நானு. அவர் இந்த பக்கம் வர முடியலையா, அதனால உங்களை ஸ்டேஷன் பக்கம் வர முடியுமான்னு கேட்டு வர சொன்னாரு. நானா? உங்களுக்கு உங்க ஏரியா பத்தி மட்டும் தான் கவலை. நேக்கு நாடு பூரால இருந்தும் அத்தை கண்டுபிடி இத்த கண்டுபிடி ஏதாவது ரிக்வஸ்ட் வந்துட்டே இருக்க. நேத்து கூட பனாரஸ்ல இருந்து ஒரு சாமியார் தந்தி அடிச்சிருக்கார். கங்கையில குடிக்கும் போது கமண்டலத்தை விட்டாராம். வந்து கங்கை கரையெல்லாம் தேடு குடுன்றார். நேக்கு நிறைய ஜோலி இருக்கு சுவாமி. நீங்க பிஸின்னு எனக்கு தெரியும். நாளைக்கு நீங்க அவரை பார்க்க வரதா சொல்லிட்டோமா? அதே பார்க்கலாம் பார்க்கலாம். அப்ப நான் கிளம்புறேன் சாம்பு சார். முக்கியமான விஷயம் மறந்துட்டேன் நானு. சொல்லுங்க. என்னுடைய ஃபவுண்டன் பேனா ஒண்ணு காணாம போயிடுத்து. எந்த பேனா? நீ கூட பாத்துருக்கல, ஜெர்மன் பேனா, வசதியான பேனா. உங்க பையனு கூட நான் ஒரு தடவை ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்தேன். அவங்க கூட அதை வாங்கி பார்த்துட்டு திருப்பி கொடுத்து நெபு உடைச்சிட்டான். நீங்க கூட வாங்கி தரேன் சொல்லிட்டு 4 மாசம் கழிச்சு முடியாதுன்னு. அந்த பேனா நான் ஞாபகம் இருக்கா? அந்த பேனாவா? ரொம்ப நல்ல பேனா சார். சாம்பு சார், உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா? வணக்கம்மா. சந்தேகத்தை பத்தி இப்ப நம்ம பேச வேண்டாம். நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன், அதை திருடனை கண்டுபிடிச்சேன்னா பல விஷயங்கள் தானா வெளியில வரும். ஓகே சார், நிச்சயமா கண்டுபிடிச்சு தரேன். நான் வரேன் சார். நீங்க கண்டுபிடிப்பீங்களா? ஏன் இல்ல உங்க தடியே நீங்க விட்டு போறல. என்ன அப்சர்வேஷன் பவர் சார் உங்களுக்கு. வரேன் சார். வரமா. திருடனை கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவா தெரியுமா? முட்டிய பேத்து அந்த கப்பை வெளியில எடுத்து அதுல காஃபி ஊத்தி குடிப்பா. பண்ணட்டுமே, திருடின வாழ தானே முட்டிய பேப்பா. என்ன என் முட்டிய காட்டுற நீ? ஐயா வாங்க, கிளிஜோசியம் பாருங்க. பாக்கலாமே இது. வாங்க. ஆமா, உங்க நாமதேயம் என்னவோ? என் பேர் சாம்புங்க. அது ஐயா, சாம்பு அவர்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்த்து எடுமா. எடு. பேரை கேக்குது சாம்புங்க. அடாடா, உங்களை பார்க்கும் போது என் கிளிய பார்த்த மாதிரியே இருக்குங்க. என் மூக்க சொல்லாம முடியாத வேளால பாருங்க. என்ன எடுத்த? பரமேஸ்வரன் பார்வதி முருகனோட காட்சி அளிக்கிறார். அவரை விடுங்கோ, அற்புதமான இருக்கு. உன்னுடைய மனம் போல் முடியும் அப்பா, உத்தமனே குரு உனக்கு ஆட்சியானார். கண்ணியமாய் வாழ்ந்திடுவாய், கஷ்டம் தீரும் கார்த்திகேயன் அருளால் செல்வமோங்கும். உங்க எதிரிகள் எல்லாம் ஒழிஞ்சு உங்க எதிர்காலம் அமோகமா இருக்கும்னு இருக்கு. என்னுடைய எதிர்காலத்தை விடுங்கண்ணா, உங்க எதிர்காலம் அமோகமான இருந்திருக்கணும். ரொம்ப நல்லா பாடுறல் நீங்க. இந்தாங்க காசு வச்சுக்கோங்க. நான் என்ன சொன்னேன், நீங்க யார் வந்தாலும் இதே பாட்டு தானே? இல்ல கேட்டேன். வாருங்கள் வாருங்கள், கடலை வேண்டுமா? நீவீர் என்ன கடலை வைத்திருக்கிறீர்? சுட்ட கடலை வேண்டுமா, சுடாத கடலை வேண்டுமா? ஔவையார் கடலை வித்ததாக சரித்திரமே இல்லையே. யோ, கடலை வேணுமா வேண்டாமாயா? என்ன மணி உடனே இறங்கிட்ட? நீ பேசுனேன்ட்டு நான் கடலை வேண்டாம். இரு அடப்பாவி.
ஐயோ நீ ஏன் பின்னாடி மட்டும் தான் சுத்துறியா இல்ல அந்த ஆள் பின்னாடி சுத்துறியா? நான் யார் பின்னாடியும் சுத்தல, நான் போயிட்டு இருக்கேன், எல்லாரும் முன்னாடி போற அவ்வளவுதான். அது அடாடாடாடா என்ன கதை விடுற? ஆமா காலையில இருந்து என் பின்னாடி சுத்துறிய, அப்படி என்ன கண்டுபிடிச்சிட்ட? நீங்க சரியா முடிய வாரிக்கலங்கிறத கண்டுபிடிச்சேன். நீங்க என்னத்த செஞ்சாலும் நான் என்னத்த கண்டுபிடிக்க போறேன், என்ன சொல்றேன்? என்ன செஞ்சனாவா? யோ அந்த படுபாவை போய் 4-5 பேக்ல பணத்தை அள்ளிட்டு போயிட்டாயா, உன்னாலதான்யா. நீதாயா, உன்னால நான் அவனை நெருங்கவே முடியாம போச்சு. நீதான் அதுக்கெல்லாம் காரணம். உன்னை விட மாட்டேன், என் வயிற்றுல கொட்டிட்டேன். உன்னை விட மாட்டேன். என்ன பாருங்க, யாரா வாங்க, காப்பாத்துங்க. யாரா போலீஸ்? யாரு பாத்து? போலீஸ் 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 போலீஸ். இன்ஸ்பெக்டர் கோபால் சார் பாருங்க. என் சட்டையை பிடிக்கிறான் அவன். மாமா பையன் ராஜாமணி வாங்கி கொடுத்து. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஏண்டா ரத்னம், ஏண்டா சாம்பு சார் சட்டையை பிடிச்ச? ஒண்ணு இல்லையா, ஒரு சின்ன விஷயம் பேசலான்னு. விஷயம் எல்லாம் இங்க பேச வேண்டாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பேசுவோம் வா. ஐயா நான் ஒரு தப்பு பண்ணல ஐயா. எல்லாம் அங்க போய் பாத்துக்கலாம் வாடா. சாம்பு நீ சைக்கிள் எடுத்துன்னு வரோம், நான் அவன் அழிச்சுட்டு முன்னாடி போறேன். வரோம், சைக்கிளை பிடியும் வாடா. எத்தனை வருஷம் ஆச்சு சைக்கிள் ஓட்டி? ஐயோ இல்ல 2 சக்கரம் தான் இருக்கு. நான் ஓட்டுனது 3 சக்கர வண்டின்னா எப்படி இத போலீஸ் ஸ்டேஷன்? சரி கேசமா வாடா. கேசமா நான் ஒரு தப்பும் பண்ணல. கேசமா யாரா சொன்னா நீ தப்பு பண்ணேன்னு? ஏண்டா நீ தான் ஒரு தடவை ஜெயிலுக்கு வந்துட்டு போன பிறகு கம்ப்ளீட்டா மாறிட்டேன்னு கேள்விப்பட்டேன்னு. கோவிலுக்கு போறியா, பஜனை கோஷ்டியோட சேர்ந்து பாடிட்டே போறியா? ஆமா சாமி, நம்ம சாம்பு சார் இல்லைங்க, அவர் தான் என்ன துரத்துன்னு காலையில இருந்து துரத்திட்டு இருக்காருங்க. அவர் கிடக்குறாரா அப்பாவி? அதனும் உண்மைதாங்க, அவர் அப்பாவி தாங்க. உங்களுக்கு அனுபவம் இல்லைங்க. ஏண்டா இன்னைக்கு அந்த பேங்க்ல நடந்த விஷயத்தை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு ஒண்ணும் தெரியாது சாமி. உனக்கு எப்படிடா தெரியும்? நீ தான் கோயிலுக்கு போற, பஜனை கோஷ்டியோட போயிட்டு இருக்க. ஏதாவது தெரிஞ்சா என்கிட்ட வந்து சொல்றியா? கட்டாயம் சொல்றேன் சாமி, கட்டாயம். அப்போ நான் வரட்டுமா சாமி? வடாவா மயிலே மயிலே எனக்கு போடுமா? அடிக்க சாமி, வலிக்குது சாமி. வலிக்கிறதுக்கு தாண்டா அடிக்கிறது. என்ன விட்டுரு சாமி, எனக்கு ஒண்ணும் தெரியாது சாமி. நீ மெய்தாண்டா சொல்லுவ. என்ன நீ கோயிலுக்கு போற, பஜனை கோஷ்டியோட பாடின்னு போற. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் திருடவே இல்லை. நம்ம பழைய கேடு சோமசுந்தரா இருக்கல்ல, டெல்லி சோமசுந்தரமா இருக்குமோ? அவன் தான் இன்னைக்கு 4 பேங்க்ல பொய் கையெழுத்து போட்டு கொள்ளை அடிச்சுட்டான். நான் வெளியதான் நின்னுட்டு இருந்தேன். அப்படிங்களா? ஆமா. எழுந்துடுறான், சொல்லுடா மேல. அவன் கொள்ளை அடிக்க போனதுல நான் பங்கு கேட்டேங்க. நம்ம சாமு சார் வராரு, அவர் கண்ணுல படாம எனக்கு பாத்துக்கன்னு சொல்லிட்டு அவன் தப்பிச்சு போயிட்டாங்க. நான் தாங்க தனியா முட்டாள்தனமா மாட்டிக்கிட்டேன். அவன் தப்பிச்சிட்டான்னு நினைக்கிற? அதான் இல்ல, நீ சொன்னையே இந்த அப்பாவி மனுஷன், இவர் அவனை பிடிக்கிறதுக்கு கூட ஒரு பிளான் வச்சிருப்பார். நீ முதல்ல உள்ள போ, அவன் வந்த உடனே துணைக்கு அனுப்புறேன். அழிச்சு போயா. சாம்பு சார் உங்க பேனா கிடைச்சிருச்சு. பேனா கிடைச்சிருச்சா? இந்த பேனாவா? இது வெள்ளக்கார கமிஷனர் மிஸ்டர் லிவிங்ஸ்டன் சாம்பு கொடுத்ததுன்னா? ஆமா. இது எப்படி கிடைச்சது? அவர் கொடுத்தார். அவரை தானே கேட்கிறேன். எப்படி கிடைச்சது, எங்க கிடைச்சது? சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கம் போனோமா, நம்ம 700 அங்க மஃப்டில இருந்திருக்காரு. அட்ரஸ் எழுத யார்கிட்டயும் பேனா கேட்டிருக்காரு. பார்த்தா நம்ம சாம்பு சார் பேனா. அதான் நம்ம டிபார்ட்மெண்ட்ல எல்லாருக்குமே தெரியுமே இது சாம்பு சாரோட பேனான்னு. சந்தேகப்பட்டு அவன் பொட்டியை சோதனை போட்டு பார்த்தா கட்டுக்கட்டா நோட்டு. அந்த பேங்க்ல ஃபோர்ஜரி செஞ்சு அவன் தான் சார் பணத்தை எல்லாம் திருடி இருக்கான். அந்த கேடி யார் தெரியுமா சார்? யாரியா? பழைய கேடி சோமசுந்தரம் சார். அவனா? ஆமா சார். அது மட்டும் இல்ல, அவன் மைனர் வேஷத்துல வந்திருக்கான். கேட்டா இந்த பேனாவை சாம்பு சார் தான் என்கிட்ட கொடுத்து என்ன மாட்ட வச்சுட்டாரு, வெளில வந்து அவரை சும்மா விட மாட்டாங்கிறான். விட்டுருவனா உள்ள இழுத்துட்டு வந்துட்டேன். உங்களுக்கெல்லாம் வேணா இது ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா
சாம்புவை நன்னா தெரிஞ்ச எனக்கு கொஞ்சம் கூட ஆச்சரியம் இல்லை. சாம்பு எப்பவுமே சின்ன மீனை போட்டுதான் பெரிய மீனை பிடிப்பார். சாம்பு வந்ததுல இருந்தே நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு புது தெம்பு வந்துடுது. எனக்கு என்னமோ நமக்கு ஸ்காட்லாண்ட் யார்டே ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுது. ஓஹோ, அந்த சோமசுந்தரம் அதை அன்னைக்கு என்கிட்ட இருந்து செக்ல கையெழுத்து போடுறதுக்கு வாங்கிட்டா, திரும்பி வாங்கிக்க மறந்துட்டேன். ஏன் ஷாம்பு, இந்த பேங்க் விஷயத்தை பத்தி பேசின உடனே உமக்கு செக் புக்கு பேனா இந்த ஞாபகம் தான் வந்துடுத்த? எப்படியோ அந்த பேனாவை கொடுத்தே அவனை மடக்கிட்டீர் ஐயா. என்னது இப்படிதான் ஏதாவது விளையாட்டா சொல்லிட்டு இருப்பீர். இது போட்டோம், எப்படி இந்த காரியத்தை சாய்ச்சீர் சொல்லும்? சொல்லும் ஐயா. அட சொல்லுவோய். எங்க பாட்டி சொல்லியிருக்கா, மௌனம் சர்வாத்த சாதகம்.